என்கிட்ட மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் பேக் பெயினுக்கு சிகிச்சை எடுக்க வந்தார். அவருக்கு ரொம்ப நாளாகவே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவரும் சில பயிற்சிகள் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனாலும் வலி குறையல. என்கிட்ட வரும்போது நான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அவருக்கு என்னென்னா முதுகில் ஸ்பாண்டைலோலிஸ்தசிஸ், அதாவது தண்டுவடை எலும்பு வயிறு பக்கமாக நகர்ந்து போகும். எப்படின்னா அதில் தண்டுவடத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி ஆகி அந்த எலும்பு வயிறு பக்கமாக நகர்ந்து போகும். என்ன ஆயிருக்குன்னா அவர் வந்து சில எக்ஸசைஸ், அதாவது பின்னோக்கி வளைக்கிற ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிற சில எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் அந்த வயிறு நோக்கி போயிருக்கிற எலும்பு இன்னும் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வயிறு பக்கமாக எலும்பு நகர்ந்து போகும். ஸோ அதனால் இது வந்து இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமடையும். பொதுவாக பேக் பெயின்னாலே சில எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லா எக்ஸசைஸையும் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் நார்மலாக பேக் பெயின் இருக்கவங்க, டிஸ்பல்ஜ் இருக்கவங்க பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ், அதாவது தண்டுவடை எலும்பு வயிறு பக்கமாக நழுவி நகர்ந்து போகும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வந்தேன். நன்றி.